லண்டனில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பட்டப்பகல் வேளையில் இடம்பெற்ற ஒரு கத்திக்குத்து சம்பவம் மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் விம்பிள்டன் நகரத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி ஞாயிறு தினங்களில் யூகேல இருக்கக்கூடிய எல்லா டவுன் சென்டர்லையும் சனி ஞாயிறில் அதிகளவான மக்கள் நடமாட்டம் இருக்கும். ஏன்னு சொன்னால் வீக்கெண்ட் தானே, அப்போ நிறைய மக்கள் இருப்பினம். அங்கே இருக்கக்கூடிய புரோட்வே பகுதியில் பட்டப்பகல் வேளையில் இன்றைக்கு 12:37 மணிக்கு ஒரு கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதிலே ஒரு நபர் படுகாயமடைந்து சிறிது நேரத்தில் உயிரிழந்திருக்கின்றார். போலீசார், முதலுதவி படையினர் ஆகியோர் விரைந்து அந்த நபரை காப்பாற்ற முயற்சி செய்த போதும் கூட அந்த நபரை காப்பாற்ற முடியவில்லை. அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 40 வயசு என்று சொல்லப்படுகிறது. விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இனி போகத்தான் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இந்த கத்திக்குத்து சம்பவத்துக்கான காரணம் என்ன போன்ற விஷயங்கள் தெரிய வரும். இதில் 30 வயதுடைய நபர் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் இப்போ லண்டனில் ஒவ்வொரு நாளும் தான் கத்திக்குத்து சம்பவங்கள் நடக்கும், ஒவ்வொரு நாளும் தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடக்கும். ஆனால் இந்த சம்பவம் ஏன் முக்கியத்துவமானது என்று சொன்னால், இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் விம்பிள்டன் தியேட்டர் இருக்குது. விம்பிள்டனில் மிகவும் பிரபலமான ஒரு நாடக அரங்கம் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு மக்கள் போய்கொண்டிருக்கக்குள்ள கியூவில் நிற்கக்குள்ள தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ரெண்டாவது இந்த கொலை கேஸை விசாரிக்க வந்த அதிகாரிக்கு தான் இன்ஸ்பெக்டர். அவர் மிக மிக முக்கியமான ஒரு புகழ்பெற்ற ஒரு புலனாய்வு அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், லண்டனுக்கு பொறுப்பு லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ். இந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸில் இருக்கக்கூடிய மிக மூத்த ஒரு சீனியர் டிடெக்டிவ் ஆஃபீஸர். அவருடைய பேர் வெயின் ஜோலி என்று சொல்லி, வெயின் ஜோலி. அவர் அவருக்கே ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்குது. என்று சொன்னால் கடந்த காலங்களில் நிறைய முக்கியமான கேஸுகளை துப்பு துறக்கி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சதில் மிகவும் பிரபலமானவர் தான் இன்ஸ்பெக்டர் வெயின் ஜோலி என்று சொல்லி. அவர் தான் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த ஒரு கொலை சம்பவத்தை இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். எனவே அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஒருவேளை உயிரிழந்த நபர் மிக முக்கியமான ஒரு நபராக கூட இருக்கலாம், யாராவது விஐபியாக கூட இருக்கலாம். அதனால தான் மெட்ரோபாலிட்டன் போலீஸினுடைய சீனியர் டிடெக்டிவ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் தானே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். இங்கே லண்டனில் ஒரு கத்திக்குத்து சம்பவம் என்று சொன்னால், அங்கால அமெரிக்காவில் இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் ஒரு பரபரப்பான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவருடைய ஒரு மாளிகை, தனிப்பட்ட மாளிகை மாராலாகோ என்று சொல்லி அங்கே வச்சு தான் நிறைய சந்திப்புகள் எல்லாம் செய்கிறவர். அங்கே இன்றைக்கு விடியப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளை 1:30 மணி போல் ஒரு 20 வயதுடைய நபர் சட்டவிரோதமான முறையில் அதுக்கு பூந்திருக்கிறார். போகலாம், அதுக்குள்ளே போக முடியாது. ஏனென்றால் சுத்தவர பாதுகாப்பு எல்லாம் இருக்கும், செக்யூரிட்டி அதிகாரிகள் எல்லாம் இருப்பினும். எனவே அப்படிப்பட்ட பாதுகாக்கப்படுற இடத்துக்கு கண்டபடி போகலாது தானே. அதுவும் இரவு 1:30 மணிக்கார அது போயினமா. இந்த 20 வயதுடைய இளைஞர், நார்த் கரோலினா பகுதியைச் சேர்ந்த இந்த இளைஞர் கையில் ஒரு ஷாட்கன்னும் அதுக்கு பிறகு ஒரு பெட்ரோல் கேனும் கொண்டு போயிருக்கார். அங்கே உடனடியாகவே அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் ரகசிய படையினரால் உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. அவர் வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. 20 வயதுடைய நபர். இந்த நபர் நார்த் கரோலினா பகுதியைச் சேர்ந்தவர். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் வீட்டில் இருந்து காணாமல் போயிருக்காராம். எனவே அவருடைய பெற்றோர்கள் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கணும், இந்த மாதிரி மகனை காணில 2-3 நாளாக இங்கே போயிட்டாரோ தெரியலன்னு சொல்லி. அப்போ போலீஸ் ஒரு பக்கம் நார்த் கரோலினாவில் தேடிக்கொண்டிருக்குது ஆளுங்க என்று பார்த்தா இங்கே வந்துக்கார் மாராலாகோவுக்கு தேவையில்லாமல் வேலிக்கலாக பூந்து அங்கே போயிருக்கிறார். அந்த இடத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது போலீசாரினால் மேற்கொள்ளப்படுகின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில் பென்சில்வேனியா மாகாணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற வந்திருந்தவர். அப்போ அவர் ஜனாதிபதி இல்லை, ஜனாதிபதி வேட்பாளர். அவருடைய பேர் தோமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் என்றதான் அவருடைய பேர். அவருக்கும் 20 வயது தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். கிட்டத்தட்ட அதே மாதிரியான சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்குது. இன்றைக்கு விடிய அதிகாலை வேளையில் இவருக்கும் 20 வயசு, இவரும் சீக்ரெட் சர்வீஸால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பிரச்சனை வந்து இன்னுமே ஓயிற மாதிரியே தெரியல. அது அமெரிக்காவில் ஓய்தோ இல்லையோ, யூகேல வந்து ஓயவே ஓயாது. ஏனென்று சொன்னால் யூகேயினுடைய முன்னாள் இளவரசர் இப்போதைய அரசர் கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய கூட பிறந்த சகோதரனே அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் புது புது தகவல்கள் வந்து இருக்குது. போலீஸ் விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்திகள் வந்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் கோர்டன் பிரவுன் இருக்காரு தானே, அவர் வந்து ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சுக்கார். ஒரு முன்னாள் பிரதமர் என்கின்ற அடிப்படையில் வந்து 6 கடிதங்கள் அனுப்பியிருக்கார். போலீஸ் பிரிவுக்கு வந்து 6 கடிதங்கள் அனுப்பியிருக்கார். அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இவர் இருக்கார் தானே ஆண்ட்ரூ, கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய சகோதரர் ஆண்ட்ரூ, அவர் தானே அங்கே எப்ஸ்டீனோட நேரடி தொடர்பில் இருந்தவர், பல குற்றங்களோட சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுது. இப்போ விசாரணைகள் நடக்குது. அப்போ ஆண்ட்ரூ வந்து பிரித்தானியாவினுடைய விமானப்படை இருக்குத்தானே, விமானப்படையில் வந்து வேலை செய்தவர், அந்த காலப்பகுதியில் வந்து வேலை செய்தவர். அப்படி வேலை செய்த காலப்பகுதியில் வந்து பிரித்தானியாவினுடைய விமானப்படை விமானங்களை வந்து தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தி இருக்கலாம். தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தி எப்ஸ்டீனுடைய அரண்மனைக்கு, அவருடைய அந்த தனி தீவுக்கு விமானங்களை பயன்படுத்தி, பிரித்தானியாவினுடைய விமானப்படை விமானங்களை பயன்படுத்தி அங்கே பறந்து போயிருக்கலாம் என்று சொல்லி தனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எனவே அது சம்பந்தமாக விசாரிக்கணும் என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் கோர்டன் பிரவுன் வந்து இன்றைக்கு போலீசாருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து 4 முக்கியமான துறைகளை வந்து விசாரிக்க சொல்லி, அதாவது பாதுகாப்பு துறை, போக்குவரத்து துறை உட்பட முக்கியமான 4 துறைகளை வந்து விசாரிக்கணும். அப்போதைய போலீஸ் உத்தியோகத்தர்களை வந்து விசாரிக்கணும். இன்னும் சில முக்கியமான அதிகாரிகளையும் விசாரிக்கணும் என்று சொல்லி அவர் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்கார் தானே ஆண்ட்ரூ, இவர் வந்து பொருளாதார தூதுவராக இருந்தவர். 2001ஆம் ஆண்டில் இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் உலக நாடுகளுக்கான பொருளாதார தூதுவர். அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அங்கே ஏதாவது பொருளாதார வாய்ப்பு இருக்கா, யூகே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் அவருடைய வேலை. ஆனால் அந்த வேலையை பார்க்காவிட்டா அங்கால எப்ஸ்டீனோட சேர்ந்து எப்ஸ்டீனுக்கு எல்லா ரகசியங்களையும் சொல்லி எல்லா தகவல்களையும் பாஸ் பண்ணி வேற வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்பேக்குள்ள வந்து அவர் பொருளாதார தூதுவராக இருந்த காலப்பகுதியிலையும் எப்போ பார்த்தாலும் விமானப்படையினுடைய, பிரித்தானியாவினுடைய விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துறது, விமானங்களை பயன்படுத்துறது, சிறிய ரக விமானங்களை பயன்படுத்துறதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பறந்து கொண்டு தானாம் இருப்பாராம். அப்போ வந்து அது அந்த காலத்திலே வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாம். சரி, இருந்தாலும் அப்போ குயின் இருந்தவா, குயினினுடைய மகன், அரச குடும்பத்தாக்கள் சரி என்னத்தையாவது செய்யற முடி போட்டு பேசாமல் இருந்துச்சு, நம்ம இன்னும் தெரியல. ஆனால் இப்போ வந்து அதெல்லாத்தையும் வந்து கிண்டி கிளறி இவர் எந்தெந்த விமானங்களை பயன்படுத்தினவர், எங்கெங்கெல்லாம் பறந்து போனவர், அளவுக்கு அதிகமாக பிரித்தானியா வான்படையை வந்து இவர் பயன்படுத்திக்கார் என்று சொல்லி இப்போ பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமரை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய வான்படை சும்மா தான் இருக்குது, இங்கே சண்டைக்கா போய் நம்ம இல்லை தானே. எனவே அதை நல்லா பயன்படுத்துவோம் நினைச்சு போட்டு, அதோட அரச குடும்பம் தானே, அப்போ கேட்டுக்கள் இல்லாமல் பயன்படுத்துவோம் பயன்படுத்தினாரோ இன்னும் தெரியல. அதை விசாரிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டால் இன்னும் நிறைய ரகசியங்கள் வெளியில் வரும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் என்னென்ன அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளிவருமோ தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான்ல இருந்து ஒரு முக்கியமான செய்தி கிடைத்திருக்கிறது. ஒரு துயரமான செய்தி என்று சொல்லலாம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் மாணவர்களுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது. ஈரானில் வந்து பல பகுதிகளில் வந்து இன்றைக்கு வந்து ஈரானிய பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் வந்து மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் கூடி ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி தானே, அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது ஆயத்துல்லா அலி காமினி வந்து இறக்கணும், அவர் வந்து அகற்றப்படணும், அவர் வந்து சாகணும் என்று சொல்லி கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் மன்னர் ஷா வந்து திரும்ப வரும் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் மன்னர் ஷா வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார், அவர் திரும்ப வந்து ஈரானை ஆட்சி செய்யணும் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் வந்து கோஷங்கள் எழுப்பினோம். அதுக்கு வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இராணுவம் இருக்குத்தானே, அவர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் இடையில் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பல இடங்களில் வந்து கிளாஷ், பல இடங்களில் வந்து முரண்பாடுகள் வந்தது. என்ன பிரச்சனை சொன்னால், இந்த போராட்டம் என்று நிற்கும் போதே ஒரே பதட்டமாக இருக்கு என்று சொன்னால், போன முறை ஜனவரியில எல்லாம் போராட்டம் நடத்தி, டிசம்பர் கடைசியிலையும் ஜனவரி ஆரம்பத்திலையும் வந்து போராட்டம் நடத்தி அதில் ஏராளமான துப்பாக்கி சூடுகள் நடந்து 8,000-10,000 பேருக்கு கிட்ட கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இன்று வரைக்கும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து சரியாவே தெரியல. அதில் பெரும்பாலான ஆட்கள் வந்து மாணவர்களும் இளைஞர்களும் தான்.
எனவே அந்த இரத்த கரை என்னும் ஆறாக்கு முதல், அந்த இரத்த சூடு என்னும் ஆறாக்கு முதல் இப்போ திரும்பவும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டத்தில் வந்து என்ன நடக்கும், திருப்பியும் துப்பாக்கி சூடுகள், திருப்பியும் உயிரிழப்புகள் நடக்குமான்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏற்கனவே வந்து ஈரானிய அரசாங்கம் சொல்லியிருக்குது, இந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டு சக்திகள் தூண்டிவிட்டு தான் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடினமே தவிர தாங்களாக போராடல் என்று சொல்லி. எனவே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போன முறை வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்னவர் போராட்டக்காரர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடாது, நடத்தினா நடக்கிறதே வேறு என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து தன்னுடைய படைகளை வந்து குவிச்சு கிட்ட போயிட்டுது. இன்னும் ஏராளமான படைகளை வந்து அனுப்பிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த செய்திகள் வந்து இருக்குது, கப்பல்கள் போகுது, விமானங்கள் போகுது, படையினர் போகின்றார்கள் என்று சொல்லி ஈரானை கிட்டத்தட்ட சுற்றி வளைச்ச மாதிரி. எனவே இப்படியான சூழலில் வந்து திரும்பவும் இந்த போராட்டம் ஆரம்பிச்சுக்கிறது வந்து இதுக்கான பின்னணி என்ன நடக்க போகுது, இதிலையும் ஏதாவது உயிரிழப்புகளான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. அதே நேரம் இது ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.